Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டம்கன் பிளான்ட்டை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து இண்டோரில் செடியை வச்சு வளர்க்கும்போது தெரியாமல் கை குழந்தைங்கள பெட்ஸ் வந்து இந்த இலையை சாப்பிட்டுட்டாக்க அது வந்து ஓரல் இரிட்டேஷன் ஸ்வெல்லிங் ஆகிடும். அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பீச்லெஸ் ஆகிடுவாங்க, அந்த பேச முடியாது. அதனால தான் செடிக்கு வந்து டம்கேன்னு பேர் வந்துச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஃபைட்ஸ் அப்படின்ற கால்சியம் ஆக்சலேட் இருக்குது. அதுதான் வந்து டெம்பரரியாக பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் வளர்க்கலாம், இண்டோரில் வளர்த்தாலும் கை குழந்தைங்க இருக்கக்கூடாது. பெட்ஸ் எல்லாம் வளர்த்திங்க அப்படின்னா சேஃப் கிடையாது அந்த பிளான்ட்டு. இது ஒரு பாய்சனஸ் பிளான்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லா வளர்ந்த பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அழகாகவே வந்துட்டு இண்டோர் அவுட்டோரில் வளர்க்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்கும். அந்த லீஃப் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான பிளான்ட் இது. இது வந்து காற்றுல உள்ள டாக்ஸின்ஸ் அகற்றக்கூடியது, ஏர் பியூரிஃபையரும் கூட. ஸோ நீங்கள் நல்லாவே வளர்க்கலாம் அந்த பிளான்ட்டை. இண்டோரில் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன் லைட் கொஞ்சம் லைட்டாக வரணும். இந்த ஜன்னல் ஓரம் அப்படி வச்சிங்கன்னா தான் வரும். டோட்டலாக ஷேடாக இருந்தால் வராது. டோட்டல் சன்லைட்டும் இதுக்கு படக்கூடாது. அவுட்டோரில் வச்சாலுமே பார்ஷியல் சன்லைட்டு தான் அதுக்கு தேவை. அதை மாதிரி வாரத்துக்கு ஒரு 3 டைம் தண்ணி விட்டிங்கன்னா போதும். அது டெய்லி தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்துட்டு அந்த மண் வந்து ஈரப்பதம் இருந்தால் போதும். வெல் ட்ரைன்டு சாயிலில் தான் நல்லா வரும் அது அழகாக. பாட்டில் இருக்க செடியிலேருந்து ஸ்டெம்மை கட் பண்ணி எப்படி புது செடி வைக்கலாம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிரவுண்டில் வந்து நான் ஒரு டம்கன் வச்சுருக்கேன். செடி பாருங்கள். இந்த சைட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு சன்லைட் லைட்டாக வரும், ஆனால் பாதி நேரம் நிழலாகவும் இருக்கும். ஸோ இந்த செடி வளர்கிறதுக்கு வந்து நல்ல இந்த இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு. அப்புறம் இந்த செடி ஒன்று வச்சுட்டிங்கன்னா போதும், கீழே நிறைய ரூட் போகிற இடத்துல குட்டி குட்டி செடிகள் நிறையா வந்துடும் பாருங்கள். 2 செடி இப்போ வந்துருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி வந்த செடியை தான் ஒன்று எடுத்து நான் அந்த சைடு என்னோடய கார்டனில் வச்சுருக்கிறேன். ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா அழகாக நிறைய செடிகள் உண்டு பண்ணிடலாம். இந்த செடி கொஞ்சம் பெருசானோன்னா நான் பாட்டில் வைக்கிறதுக்காக இப்போ வளர்த்துட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கார்டனில் வந்துட்டு அங்கேருந்து வந்து அடியிலேருந்து வந்த செடி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வளர்ந்துருச்சு. எத்தனை செடி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கார்டனை பார்க்குறதுக்கு. அந்த இலையை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய செடிகள் நீங்கள் உண்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாட்ஸுமே நீங்கள் அப்படியே ஏணிப்படி மாதிரி பெரிய பாட்டு சின்னது அப்படி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் வரைக்கும் வளரும். நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால அவுட்டோரில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருச்சு. எனக்கு கட் பண்ணவே மனசு வரல. ஆனால் கட் பண்ணி இப்போ அடுத்த பாட்டில் வச்சா தான் இது க்ரோத் நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு ரூட் பவுண்ட் ஆகிடுச்சு. இந்த பாட் சைஸுக்கு வந்து ஹைட் நல்லா அதிகமாகிடுச்சு. ஸோ நான் இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி நீங்கள் ஸ்டெம் வழியாகவும் ஈஸியாக வளர்க்கலாம். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதில் இந்த இவ்வளோ அளவு நீங்கள் அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு கட் பண்ணி மனசு வரல, அவ்வளோ அழகாக இருக்குது. இருந்தாலும் கட் பண்ணால் தான் இதோட க்ரோத் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு நல்லா உங்களுக்கு புதிய குருத்து வர ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள் கவுடங் தான் நிறைய போடுவேன் இதுக்கு. இதை அப்படியே விட்டுடலாம். இந்த போர்ஷனை வந்து கொஞ்சம் காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துடும். அந்த ஈரத்தை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிட்டு இதில் மீண்டும் குருத்து வர ஆரம்பிச்சிடும். சைட்லேருந்து இப்படி வர ஆரம்பிச்சிடும் அழகாக. இப்போ இந்த கட் பண்ண போர்ஷன்லேருந்து இந்த அளவு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து இலையெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா வராது. இப்போ நிறைய நம்ம ஜிசி பிளான்ட்டெல்லாம் இலையாலே உண்டு பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன், ப்ரொவோகேட் பண்ணலாம். பட் இது வந்து டம்கனை பொறுத்த மட்டும் ஸ்டெம் கட்டிங்கில் வைக்கலாம். இல்லை செடியை கிரவுண்டில் வச்சு அடியில் குட்டி குட்டி செடிகள் வரது மூலம் வளர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம்மை வந்து நீங்கள் அப்படியே வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் வந்து சில டைம் வந்து இந்த அடியில் வந்து இந்த பாட்டம் வந்து அழுகிட்டு ரூட் வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்து, எனக்கு வேஸ்ட்டு கிளாஸ் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா போட்டுருங்க. அதில் முன்னாடி போட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் தண்ணி வந்து குறைச்சிடலாம். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 days 3 days ஒன்ஸ் இந்த வாட்டரை மட்டும் நீங்கள் வந்துட்டு மாற்றிட்டே இருங்க. ரூட் நல்லா விட ஆரம்பிச்சிடும். இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days இல்லை 2 weeksல ரூட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதிய பாட்டில் வந்து மண் தொட்டியில் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஈஸியாக வந்து ஸ்டெம் கட்டிங் மூலம் இந்த மாதிரி வளர்த்துடலாம். இந்த போர்ஷனையும் நம்ம வீணாக்க வேண்டாம். பாருங்கள், இந்த இலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதையுமே நம்ம கிரவுண்டில் வச்சுட்டு வளர்க்கலாம். நல்லா இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிருங்க. ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் ட்ரையாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிரவுண்டில் வச்சாலும் பாட்டில் வச்சாலும் நல்லா வரும். இந்த மாதிரி செடிகள்லாம் வச்ச பிறகு கொஞ்சம் பாய்சனஸ் பிளான்ட்ன்றதால நல்லா கையை வந்துட்டு நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இல்லை குளிச்சு போகிற முன்னாடி இந்த மாதிரி கார்டனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். நீங்கள் உடனே ஒரு சமையல் வேலைலாம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த பிளான்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்பவே சுத்தமாக நீங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு பாய்சனஸ் பிளான்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஒரு செடியை பற்றியுமே
ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் மூலம் நிறைய டம்கேன் செடி வளருங்க. உங்கள் கார்டனை வந்து அழகாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.